இன்றைக்கி அதுக்கு பிரேக் போட்டார். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த தீர்மானத்தின் மூலமாக அப்போ விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் தான் அதிமுகவை அங்கே போக முடியுங்கிற நிலை இருக்குது. ஒருபோதும் எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாற மாட்டார், அது உறுதி. அப்போ என்ன நிலைப்பாட்டை இனி எடுக்கப் போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பல பதிவுகளில் பேசணும், டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் சரிவு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்தும் திரு செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பாதிப்பை நிச்சயமான அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கும். பல பேர் பொது விவாதங்களில் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளரும் கூட தனி மனிதன் தானே செங்கோட்டையன், அவர் பின்னாடி என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அந்த கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகளாக இருக்காங்கள, அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ அல்லது தலைமை கழக நிர்வாகிகளோ அல்லது மாநில மாவட்ட அளவில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களோ அவங்க மட்டுமே கட்சி இல்லை. இந்த அடிக்கடி சொல்லுவார்ல எடப்பாடி, 2,14,00,000 கார்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு. அந்த கார்டு ஹோல்டருக்கெல்லாம் அவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தேர்தல் வந்தால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவான், போய் படுத்து அவன் வேலையை பார்ப்பான். அவனுக்கு அரசியல் இதெல்லாம் தெரியாது. தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி, செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய கட்சி, அவர்கள் அறிமுகப்படுத்திய வெற்றி சின்னம் இரட்டலை. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய பயணம் இருக்கும். அவர்களில் பெரும்பாலானோர் கட்சி ஒன்றிணைந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்கிறாங்க. அவன் ஒரு ஊடகத்தில் சொல்லிட முடியாது. ஒரு கார்டு ஹோல்டர் ஊடகத்தில் எனக்கு எடப்பாடி பிடிக்கல, எடப்பாடி செயல் பிடிக்கிறேன், ஆனால் உள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம்.